69 வந்து அண்ணா அமரர் ஆனதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக வந்து நம்பர் 2 இடத்துல இருந்தவர் நாவலர். அவர் தான் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். கலைஞர் வந்து தன்னுடைய காய்களை வெகு சாமர்த்தியமாக நகர்த்தினார். அவர் என்ன பண்ணாருன்னா, உடனடியாக ராமவரம் தோட்டத்துக்கு சென்று புரட்சி நடிகர் அப்போ புரட்சி தலைவராக ப்ரமோட் ஆகலை பார்த்து, இந்த கழகத்தை கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும்னா நம்ம வந்து என்னால் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியல. நாவலாளர் முடியுமா, கஷ்டமாக இருக்குமே. ஒரு ஐடியா வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய மனசில் போட்டார். உடனடியாக அவர் பிக்கப் பண்ணிட்டார் அந்த ஐடியா. எனக்கு அப்படி தான் தோன்றது சொல்லி எல்லா எம்எல்ஏகளுக்கும் செய்தி போயிடுச்சு. வந்து புரட்சி நடிகர் கலைஞரை தான் முதலமைச்சராக விரும்புகிறார் போயிடுச்சு. ஸோ எம்எல்ஏகள் கூட்டம், திமுக எம்எல்ஏகள் கூட்டம், அதில் யார் தலைவர்னு எடுத்துக்கோ அவர் தான் முதலமைச்சர். தனக்கு அந்த பதவி வரும்னு காத்துட்டு இருந்தார். எல்லாரும் எழுந்து சடன் கலைஞர்னு சொன்ன உடனே நாவலர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சராக வந்தார் யாரு, கலைஞர்.